Hey guys, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். This is Saranya. Welcome to Saranya's Creation. இன்னைக்கு வீடியோவில் பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே கலர்ஃபுல்லாக கோலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் தெரு ஃபுல்லாமே ரொம்ப கலர்ஃபுல் கோலம் போட்டிருந்தாங்க. பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அதை உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சேன். இதுதான் நாங்கள் போட்ட பொங்கல் பானை கோலம். ட்ராயிங் பெயிண்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இது மாதிரி ஸ்பெஷல் டேக்கெலாம் நான் தான் கோலம் போடுவேன். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சேன். கோலம் எப்படி இருக்குது நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் போட்டு கிளம்பணும் இல்லையா, அதனால நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இதான் என்னுடைய பொங்கல் ட்ரெஸ், மெரூன் வித் எல்லோ கலர் சாரீ. மீன்வைல் எங்கள் அம்மாவும் பொங்கல் வைக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்பொழுதுமே வெளியில தான் வச்சு பொங்கல் வைப்போம். அதுக்காக தான் வந்து செங்கல் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் அடுப்பு வைக்கிறதுக்காக அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் vlog எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன லைட்டாக கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7:30 8க்குலாம் நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்கப்போட உள்ளே வந்துட்டேன். சும்மா பேசிக்காக ஒரு லைட் மேக்கப் தான் நான் போட்டிருந்தேன். ஒரு சில பேருக்கு இது லைட்டா அப்படின்னும் தோணலாம், ஒரு சில பேருக்கு இது என்ன மேக்கப் அப்படின்னு கூட தோணலாம். பட் இது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கப்போ கண்டிப்பாக நமக்கும் வந்து நிறைய வேலை தருவாங்க. அதனால ஒரு 5 மினிட்ஸில் போடுற மாதிரி தான் மேக்கப் போட்டிருந்தேன். நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் நோ ஃபவுண்டேஷன் லுக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தனோ அதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்பயுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக விறகு அடுப்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக கீழே வந்து ஃபர்ஸ்ட் கீழே மண்ணு கொட்டிட்டு அதுக்கப்புறம் கல் வச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தர வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம இப்போ ரொம்பவே மாடர்ன் லைஃப்ல இருக்கோம் இல்லையா, ஸ்டவ்ல தான் சமைக்கிறோம். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இது மாதிரி விறகடுப்புல வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்றப்போ அதனுடைய ஃபீலே வந்து வேற லெவல்ல இருக்கும். பிகாஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த அடுப்பு கிட்ட நின்று நம்ம சமைச்சு என்னதான் இருந்தாலும் அது ஒரு தனி ஃபீல்னு சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் இது மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணலன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி அதுல வந்து அருகம்புல் சொருவி வைக்கிறாங்க. அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டி விறகுலாம் கீழே வைக்கணுமா, அப்பதான் வந்து தீ வந்து டக்குன்னு பிடிக்குமா. எங்க டேடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க எங்க அம்மா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறம் மஞ்சள் வந்து பானையில வச்சு கட்டிட்டு அடுப்பு வந்து ஏற்றிட்டாங்க. அப்புறம் இந்த கரும்பு வந்து சுற்றி கட்டுவோம்ல, இந்த காலேஜ் டைம்லலாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது இந்த 3 இது வந்து வச்சு கட்டி அப்படிலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து எங்கள் அண்ணன் கட்டி விட்டுட்டு இருந்தான். இங்கே பொங்கல் வச்சிட்டு இருக்கப்பவே மீன்வெல் சாமி ரூமுக்கும் போயிட்டு சாமிக்கெலாம் வந்து பூ வச்சுட்டு விளக்குக்கெலாம் எண்ணெய் திரிலாம் ஊற்றி இங்கே உள்ள நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாமிக்கு பூலாம் வச்சு முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் 2 கரும்பு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூம்லேயும் வச்சுட்டோம். அப்போ தான் வந்து ஒரு பொங்கல் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு பொங்கல் பாலுமே வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடியே அம்மா வந்து முந்திரி பருப்புலாம் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஸ்டவ்லே. ஸோ வெளியில் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஃபைனலாக நம்ம பொங்கல் வந்து நல்லா பொங்கி ஊற்றிடுச்சு. எல்லா சைடுமே நல்லா ஊற்றிருந்துச்சு. சாரி, அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே காட்டியிருக்கேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் வெண்பொங்கல் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா ரைஸ்லையுமே வெல்லம் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி, உலர் திராட்சை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட வேண்டியதான். சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் ஸ்பெஷல் கரும்பு இல்லையா, அதனால கரும்பு சாப்பிட கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி காகத்துக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வீடு ஃபுல்லாமே வந்து சாம்பிராணிலாம் காட்டணும். அதை வீடியோ எடுக்க சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பனங்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து இது மாதிரி அடுப்பில் சுட்டு சாப்பிடுவாங்களாம் அவங்க சின்ன வயசில் இருக்கப்போ. அதனால நாங்களும் அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்போ அடுப்பு வச்சுருந்தோம்ல அதில் வந்து பனங்கிழங்கு வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க. vlogலாம் எடுக்க ரொம்ப புதுசாக இருக்கு இல்லையா, அதனால எல்லாரும் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க என்னை வச்சு வீட்டில்.
அப்புறம் நல்லா கரும்புலாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங்காக வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். நம்ம எப்படி மேக்கப்லாம் போட்டு கிளம்புறோமோ அது மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லாட்டி ஸ்கின் டேமேஜ் வந்து டக்குன்னு ஆகிடும். நம்ம வந்து ஐலைனர், காஜல் இது எல்லாமே ஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம தூங்குறப்போ ரொம்பவே கண்ணுக்கும் ரொம்ப கெடுதல், ஸ்கின்னுக்கும் ரொம்ப கெடுதல். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது வந்து ரொம்பவே நல்லது. நான் உங்களுக்கு ஒரு கண்ணில் மைசல்லா வாட்டர் யூஸ் பண்ணி காஜல், ஐலைனர், மஸ்காராலாம் ரிமூவ் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னொரு கண்ணுக்கு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணி காட்டியிருக்கேன். ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். கண்டிப்பாக உங்ககிட்ட மைசல்லா வாட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோகனட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எம்கஃபைனில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு ஜென்டிலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட போகிறேன். ஒரு க்ளீன் டவல் வச்சு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு என்னோட நைட் ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு லிப் பாம். இதுவே நம்ம ஸ்கின்க்கு வந்து போதுமானதாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இது மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, bye bye from Saranya.